டிசம்பர் மாதம் பிறந்தாச்சு, 1ஆம் தேதி நேற்று ஸ்டார்ட் ஆயாச்சு. மாதம் பிறந்தாலே நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும் அத்தியாவசியமான செலவுகளுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பேசிக் நீட்ஸு கண்டிப்பாக வந்து நம்ம பணம் வந்து ஒதுக்கி ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி ஆகணும். அந்த ஒதுக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி சீர் வைக்கிறது, மொய் பணம் வைக்கிறது, இந்த மாதிரி எமர்ஜென்சியாக நம்ம வந்து சடனாக வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு பணம் தேவைங்கும் போது அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 50 ரூபாயாவது நீங்க வந்து சேமிக்கணும். மினிமம் சொல்றேன். மேக்சிமம் நீங்க இதுல மிச்சம் படிச்சு 200 ரூபா கூட சேமிக்கலாம். ஆனா சேமிப்புங்கிறது கண்டிப்பா முக்கியம். இந்த பணம் வந்து 10ம் செய்யும் 11ம் செய்யும். ஆனா வந்து பணத்தை வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து அது நமக்கு எப்படி வந்து டபுள் மடங்கா செய்யுங்கிறது இந்த சேமிப்பு பண்றவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பா வந்து சேமிப்பு பண்ணுங்க. சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இதை வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கிறவங்க கண்டிப்பா வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க. தேங்க்யூ.